Hi my darlings. என்னடா இது திடீர்னு லைவ் வந்திருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? நதிங், சும்மா லைவ் வரணும், சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ திடீர் லைவ். ஓகே, சில விஷயத்தை பற்றி பேசிடலாம். ஒன்றும் இல்லை, இப்போ போயிட்டு இருக்கிற விஷயம்தான் இந்த ஹாட் டாபிக் ஆஃப் அவர் டவுன், பிக் பாஸ் பற்றி பேசலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், ஒரு நார்மல் ஆடியன்ஸா நான் பேசுவேன். ரொம்ப பெருசா இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா இல்ல ஒரு பத்திரிகையில எழுதுற அளவுக்கெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஆடியன்ஸா எனக்கு என்ன தோணிருக்கோ நான் அதை பத்தி நான் சொல்றேன். காயத்ரி அவர்களே, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா இந்த பிக் பாஸ் வந்து ஜஸ்ட் இட்ஸ் மேட்டர் ஆஃப் 3 months. இந்த 3 monthsக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க வெளியில வருவீங்க. என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து நீங்க பாப்பீங்க. ஒரு ஹியூமன் இந்த அளவுக்கு ஒருத்தரை ஹர்ட் பண்ணுவாங்களான்னு கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு இருக்கேன். எஸ், நீங்க ஒரு பெரிய மாஸ்டர்ஸ், நீங்க உங்க கீழே இருக்கிறவங்கள வந்து நீங்க இப்படிதான் திட்டுவீங்க, நீங்க கோவப்படுவீங்க, எல்லாமே ஓகே. பட் வென் யூ ஆர் இன்சைட் சம் பிக் பாஸ் ஹவுஸ், அங்க ஒரு கிளீனரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ரொம்ப இதா கம்மியான ஒரு இதுல இருந்து வந்திருந்தாலும் சரி, இல்ல பெரிய ஹைஃபை குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்குள்ள போனப்போ எல்லாருமே ஈக்குவல். சோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒருத்தரை வந்து இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண முடியும் உங்களாலன்னு சத்தியமா யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா எங்களுக்கு ஒருத்தரை ஹர்ட் பண்றதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. we don't have any rights to hurt someone. யாராவது இருக்கட்டும், அவங்க எங்க அசிஸ்டன்ஸாவே இருக்கட்டும், இல்ல யாராவது இருக்கட்டும், அவங்கள ஹர்ட் பண்ற அளவுக்கு நம்ம பேசக்கூடாதுன்னு தான் நம்ம எப்பவுமே யோசிப்போம். சொல்றதுக்கு ஒரு விதம்னு ஒண்ணு இருக்கு. அதை மீறி நீங்க இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது சத்தியமா நார்மல் ஆடியன்ஸா எங்களால அதை பார்க்க முடியல. ஒன் திங். அப்புறம் ஜூலி அவர்களே, என்னத்த சொல்றது, ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு நாள் நரினால போய் கத்தினீங்க, கதர்னீங்க, அவங்களை கேவலப்படுத்தினீங்க, நிறைய பேரை நீங்க கேவலப்படுத்தினீங்க. அதனால ஒரு கும்பல் வந்து உங்களை ரொம்ப ஜூலி எஸ் கமான் தமிழச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி விட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஓகே, அதை நீங்க எப்படி காப்பாத்துக்கணும்? அது வேற லெவலுக்கான ஒரு ரெகக்னைசேஷன் உங்களுக்கு கிடைச்சிருந்தது. அதை ரொம்ப நல்லாவே நீங்க காப்பாத்திருக்கலாம். அது இல்லாம யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட் ஒன் டே நீங்க மெரினால போய் கத்துனதுனால கமல் சார் பக்கத்துல நின்று பிக் பாஸ்குள்ள ஒரு கண்டஸ்டன்டா நீங்க போயிருக்கீங்கன்னா அது ஒரு பொக்கிஷமா நீங்க பாத்துக்கணும். ஸோ யூ ஹாவ் டு ட்ரீட் இட் லைக் நீங்க குவீன் மாதிரி நீங்க அது யோசிக்கணும். ஐ மீன், இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம், யாருக்குமே கிடைக்காது. எத்தனை பேர் இருக்காங்க ஆர்டிஸ்டா இருக்கட்டும் கியூல பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோக்குள்ள போறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஷோல உங்களை அனுப்பிச்சிருக்காங்கன்னா அது நீங்க எப்படி பாத்துருக்கணும்? தப்பு பண்ணிட்டீங்க, ரொம்ப 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 பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. யாருமே உண்மையா யாராவது வந்து அழும்போது சரி ஓகே விட்ரா, இட்ஸ் ஓகே, கம் ஆன் சில், நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஒரு தோள் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது பாவம் ஒருத்தி வந்து உங்களை அழாத அப்படின்னு தட்டி கொடுத்த ஒருத்திய லூசு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி கேவலமா பேசிருக்கீங்களே, உங்களுக்கு நாங்க என்ன சொல்லணுமோ தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது ரொம்ப 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 பாக்குறவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகுற அளவுக்கு ஜூலி நீங்க பண்ணிட்டீங்க. தென் லெட்ஸ் நெக்ஸ்ட் டார்லிங் ஓவியா. சத்தியமா சொல்ற, ஒருத்திய இந்த அளவுக்கு நான் இம்ப்ரெஸ் ஆனதே கிடையாது. ஒருத்திய பார்க்கும்போது இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆனது நான் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பார்க்கும் போதில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கேரக்டர், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டராவது அவங்க சரி ஓகே விடுங்க, அவங்க அப்படிதான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கூட பேசுறதா இருக்கட்டும், கம்யூனிகேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஓவியா யூ ஆர் ஜஸ்ட் அ ஸ்வீட் ஹார்ட். நீங்க வந்து இன்னைக்கு யோசிச்சுட்டே இருந்த ஒரு பிக் பாஸ்ங்கிற ஒரு ஷோ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா சத்தியமா போய் சொல்லக்கூடாது. அதுக்கான ஒரு மெயின் ரீசனே நீங்களா இருக்கீங்க. பிகாஸ் ஒன்றும் இல்லை, யூ ஜஸ்ட் யோர் செல்ஃப், யூ சோ கியூட், யூ சோ பியூர் ஃப்ரம் யோர் ஹார்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க அதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன, நான் இப்படிதான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற லெவல்ல நீங்க இருக்கீங்க. ஸோ தட் இஸ் ஒன் பிக் பியூட்டிஃபுல் கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து இந்த கேரக்டரை
ஏத்துக்க மாட்டாங்க.